எல்லாருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்னைக்கு எவர் கிரீன் சூப்பர் ஸ்டார் இசைஞானி இளையராஜா சார் அவர்களுடைய இசையில் வெளிவந்த நினைவெல்லாம் நீயடா படத்தோட இசை வெளியீட்டு விழாவுக்கு வந்த அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கம். இந்த படம் எத்தனை பேரோட நினைவில் இருக்கும்னு தெரியாது, ஆனால் லைஃப் லாங் என்னுடைய நினைவில் இருந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்குது. இந்த படம் பண்ணும்போது கரெக்டாக என்னோடய ப்ரெக்னென்சி டைம். ஒவ்வொரு காலகட்டத்திலையும் இந்த படத்தில் நான் நடிச்சிருக்கேன். முக்கியமாக சொல்லணுன்னா டெலிவரிக்கு 3 நாள் முன்னாடி கூட டே அண்ட் நைட் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். டைரக்டர் சார் வந்து அங்கே சவுண்டாக மைக்கில் வந்து ஆக்ஷன்னு சொல்லும்போது என் பையன் வயிற்றில் கிக் பண்ணுவான். எனக்கு அந்த நினைவு வந்து மறக்கவே முடியாது. தேங்க்யூ. பத்திரிகையாளர் நடிகர் தேவராஜ் சார் அவர்கள் வந்து இந்த படத்தில் ஒரு கதாபாத்திரம் பண்ணாங்க. அவங்க அன்னைக்கு என்னை பார்த்துட்டு சொன்னாங்க, எத்தனையோ நடிகைகள் வந்து ப்ரெக்னென்சி டைமில் நடிச்சிருக்காங்க, ஆனால் 10 மாதம் முடிஞ்சு 3 நாள் டெலிவரி வச்சுட்டு நடித்த ஒரே நடிகை நீங்கள் தான், கண்டிப்பாக உங்கள் உழைப்புக்கு வெற்றி உண்டுன்னு சொன்னாங்க. ரொம்ப ரொம்ப நன்றி தேவராஜ் சார் அவர்களே. இந்த படத்தில் எனக்கு அருமையான ஒரு கதாபாத்திரம் கொடுத்த ஆதிராஜன் சார், முக்கியமாக ஒவ்வொரு இயக்குனருக்குமே அவங்களுடைய படம் அவங்களுடைய கதை வந்து ஒரு கருதான். ஒவ்வொரு படமும் நல்லபடியாக வெளிவந்து வெற்றி அடைகிற வரைக்கும் அவங்களுக்கும் பேரு காலம்தான். எல்லா அவஸ்தைகளும் ஒரு பெண்களுக்கு இருக்கிற அத்தனை அவஸ்தைகளும் அவங்களுக்கும் உண்டு. அந்த வகையில் ஆதிராஜன் சார் போட்ட இந்த எஃபர்ட்ஸ் சார், நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி ஒரு நல்ல ஒரு குழந்தையா, நல்ல வெற்றியை தரக்கூடிய குழந்தையா இந்த படம் இருக்கும்னு நான் மனதார வாழ்த்துறேன் சார். அது மட்டும் இல்லாமல் இந்த மூவியில் ஒர்க் பண்ண அத்தனை பேருக்கும், சினிமோட்டோகிராஃபர், சக டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்குமே இந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி அடைந்து மேன்மேலும் அனைவரும் உயர என்னுடைய வாழ்த்துக்கள். ஹீரோ சாரை பற்றி சொல்லணும். அவர் எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடியே எல்லாரோட மனசில் இடம் பிடிச்சவர். இப்போ ஹீரோவாக நிறைய படம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. கண்டிப்பாக அவர் நடிக்கிற ஒவ்வொரு படமும் வெற்றி படமாகும். அவர் சினிமா துறையில் தவிர்க்க முடியாத ஒரு ஹீரோவாக இருப்பாருங்கிறதுல டவுட்டே இல்லை. நன்றி பிரஜின் சார் அவர்களே. 2 கதாநாயகிகள் நடிச்சிருக்காங்க. 2 பேர் கூடமே நடிக்கிறதுக்கான வாய்ப்பு எனக்கு கிடைச்சிது. 2 பேருமே ரொம்ப ஸ்வீட் பர்சன்ஸ். அவங்களுக்கு இந்த படம் வெற்றி படமாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். வேறு என்ன சொல்கிறது, எல்லாருக்கும் நன்றி. இந்த இனிய மாலை பொழுதில் வந்து லேட் ஆனாலும் வெயிட் பண்ணி எங்களை வெற்றியாளராக ஆக்கக்கூடிய சினிமா பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கும் மனமார்ந்த நன்றி. தேங்க்யூ. ஃபர்ஸ்ட் மூவி ட்ரீம்ஸ் கம்ஸ் ட்ரூன்னு தான் சொல்லுவேன். என்னோடய ஆசையும் நிறைவேறது இந்த மூவியில் தான். என்னோடய ஃபர்ஸ்ட் லவ்னு சொன்னால் நான் ராஜேஷோட மியூசிக்கை தான் சொல்லுவேன். அவரோட இசை மேலே எனக்கு அவ்வளோ பெரிய காதல் இருக்குது. அவரோட சாங்ஸை கேட்டு தான் நான் வளர்ந்துருக்கேன். அவரோட இசை இல்லாமல் கேட்காம நான் இருந்ததே இல்லை. அவரோட சாங்ஸ் கேட்காம ஒரு நாள் கூட எனக்கு போனதே இல்லை. அவரோட மூவியில் நான் ஃபஸ்ட் மூவி பண்ணியிருக்கேன்றதில் நான் ரொம்ப பெருமைப்படுறேன். ரியலி ஐம் வெரி ஹாப்பி அண்ட் வெரி ப்ரவுட் டு பி அ பார்ட் ஆஃப் திஸ் ஃபில்ம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த ஆதிராஜன் சாருக்கு நான் பெரிய நன்றி சொல்லிக்க ஆசைப்பட்றேன். இந்த காஸ்ட் அண்ட் க்ரூ அவங்க எல்லாருக்குமே கண்டிப்பாக நான் தேங்க்ஸ் சொல்லி ஆகணும். அதுக்கப்புறம் தினேஷ் டான்ஸ் மாஸ்டர், அப்புறம் தீனா டான்ஸ் மாஸ்டர், அப்புறம் ஸ்னேகன் சார், பழனி பாரதி சார், எல்லாருமே சாங்ஸ் ரொம்ப நல்லா எழுதியிருக்காங்க. கொரியோகிராஃப் வந்து தினேஷ் டான்ஸ் மாஸ்டர் செம்மையாக பண்ணியிருப்பார். தீனா மாஸ்டரும் நல்லா பண்ணியிருக்காரு. 5 சாங்ஸ் வந்து ராஜா சார் இந்த மூவியில் கொடுத்துருக்குறா. அவ்வளோ சாங்ஸும் பியூட்டிஃபுல்லாக வந்திருக்கு. நீங்கள் எல்லோரும் இந்த மூவியை வந்து தேட்டரில் வந்து தான் பார்க்கணும். ஏன்னா இந்த காதல் எல்லாருக்குமே வந்து லைஃப்பில் ஃபர்ஸ்ட் லவ் வந்து இருக்கும். அந்த ஃபர்ஸ்ட் லவ் வந்து ஆதிராஜன் சார் வந்து அவ்வளோ அழகாக காமிச்சிருப்பார். ரொம்பவே நல்லாயிருக்கும். மனுஷன் அதை ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. இந்த மூவியில் என்னை மலர நடிக்க வச்ச இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த ஆதிராஜன் சாருக்கு தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ. இந்த மூவி நீங்கள் எல்லாம் வந்து வெற்றி படமாக உங்களால் தான், ஆடியன்ஸ் கிட்ட தான், உங்ககிட்ட தான் இருக்குது. கீப் சப்போர்ட்டிங் மீ. தேங்க்யூ. நினைவெல்லாம் நீயடா படத்தின் விநியோகஸ்தர் தர்மராஜ் அவர்களை பேச அழைக்கிறேன். அடுத்தபடியாக நடிகை செல்வி கோமல் அவர்களை பேச அழைக்கிறேன். வணக்கம், எல்லாருக்கும் மாலை வணக்கங்கள். இந்த எப்போவுமே ஒரு படம் நம்ம பார்த்தோன்னா ஏதாவது ஒரு விஷயம் வந்து நல்லா இருக்கும். இந்த படத்தோட சக்ஸஸே வந்து இளையராஜா சார், இசைஞானியோட பேர் வந்தாலே ஆதிராஜ் சார், இந்த படம் வந்து ஒரு வெற்றியான படம் தான். ஹெலன் கெல்லர் அமெரிக்காவில் இருக்கிற ரொம்ப வயசான பர்சன்,
அவங்க வந்து பிறப்பிலேருந்து அவங்களுக்கு வந்து கண்ணு தெரியாது. ஸோ அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, the most beautiful thing in the world cannot be touched or seen, it can be only felt. அதுக்கு அர்த்தம் என்னன்னா, உலகத்தில் இருக்கிற மோஸ்ட் ரொம்பவே நல்ல விஷயங்கள் என்னன்னா, அது வந்து நீங்கள் தொட முடியாது, நீங்கள் வந்து கண்ணால் பார்க்க முடியாது, ஆனால் நீங்கள் உணரலாம் உள்ளுக்குள்ளே. ஸோ நீங்கள் மியூசிக் அப்படி சொல்லணும்னா, ஏன்னா இந்த படம் வந்து ஒரு லவ் ஸ்டோரி. ஸோ லவ் கூட வந்து நீங்கள் வந்து பார்க்க முடியாது, தொட முடியாது. அதே மாதிரி மியூசிக் கூட நீங்கள் பார்க்க முடியாது, தொட முடியாது, ஆனால் நீங்கள் ஃபீல் பண்ணலாம். ஸோ இது வந்து 2 மோஸ்ட் பியூட்டிஃபுல் திங் இந்த வேர்ல்டு இந்த படத்தில் இருக்குது. இசைஞானியோட மியூசிக் அண்ட் லவ். ஏன்னா இப்போ நிறைய லவ் ஸ்டோரி வரவே மாட்டேங்குது. ஆதிராஜ் சார், இந்த படம் உங்களுக்கு ரொம்ப பெரிய வெற்றியாக இருக்கணும். ஏன்னா நீங்கள் வந்து மீடியாவிலேருந்து சார்ந்தவங்க. ஸோ ப்ளீஸ் ப்ரெஸ் அண்ட் மீடியா பீப்புள் இந்த படத்தை மேக்ஸிமம் வந்து சப்போர்ட் பண்ணுங்க. ஏன்னா இவங்க உங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு ஆள். இவங்க ஜெயிச்சாங்கன்னா நீங்கள் ஜெயித்த மாதிரி தான். அண்ட் இதில் வந்து ரொம்ப பெரிய பெரிய நடிகர் வந்து நடிச்சிருக்காங்க. உங்களோட டைரக்டரோட பெரிய பலமே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய ஆக்டர்ஸ் வந்து உள்ளே போட்டிருக்காங்க. ஸோ அதில் ஆர்வி உதயகுமார் சார், இஸ் அ லெஜெண்ட் டைரக்டர். அவங்க எல்லாம் நடித்ததுனால இந்த படத்துக்கு இன்னமும் நிறைய பலம் வந்து சேர்ந்துருக்குது. இதை விட இன்னும் பெரிய பலம் வந்து இந்த படத்தோட பிஆர்ஓ ஜான் சார், அவங்க தான் இங்கே என்னை இன்வைட் பண்ணாங்க. ரொம்ப நன்றி சார். நீங்கள் இருக்கிறதுனால இந்த படம் இன்னமும் பெரிய சிகரத்துக்கு டச் பண்ணணும்னு நம்புகிறேன். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க.